ஹலோ, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிராக்கிள் லைஃப் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்வீட் சேனல். இன்னைக்கு நம்ம குளிர்காலங்கள்ல கர்ப்பமா இருக்கிறவங்க, இல்ல பிரசவம் நெருங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களும் சரி, செய்ய வேண்டிய சில விஷயங்கள் மற்றும் செய்யக்கூடாத சில விஷயங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இத பத்தி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இத பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது சஜஷன் இருந்து அப்படின்னாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் தான். ஸோ இப்ப நமக்கு ரொம்ப குளிர்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப டைட்டான ட்ரெஸ் போடுவோம். அதாவது குளிர் தாங்குற மாரி ட்ரெஸ்ஸஸ் போடுவோம். ஸோ அப்படி போடும்போது, நீங்க குளிர் தாங்கணும் அப்படின்னு ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடாது. குளிர் தாங்குற மாரி கதகதப்பான ட்ரெஸ்ஸஸ் போடலாம். பட் ரொம்ப டைட்டான ட்ரெஸ் போடக்கூடாது. ஏன் டைட்டான ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தசை பிடிப்புலாம் இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க டைட்டான ட்ரெஸ் போட்டீங்க அப்படின்னா, இந்த தசைப்பிடிப்பு அதிகமாக தான் செய்யும். ஸோ நீங்க கண்டிப்பா இந்த குளிர்காலங்கள் டைட்டான ட்ரெஸ்ஸஸ அவாய்ட் பண்ணிக்கோங்க. திக்கான கோட், ஜாக்கெட் இந்த மாரி யூஸ் பண்ணுங்க. இந்த தசைப்பிடிப்பு, சதைப்பிடிப்பு இதெல்லாம் பத்தி பேசணும் அப்டின்னா, அதுக்காகவே தனியா ஒரு வீடியோ வேணும். ஏன்னா, இது பெரிய பிரச்சனையாவே இருக்கும். அந்த பெயின்லாம் சொல்லவே முடியாது. அவ்வளோக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். பட் அந்த பெயின் அந்த அளவுக்கு தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும். ஸோ இது அனுபவிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ என்னோட பிரெக்னன்சி டைம்லயுமே நான் இது ஃபேஸ் பண்ணேன். கால்ல இருக்கக்கூடிய ஒரு சத பார்த்தீங்க அப்டின்னா, அப்படியே புடிச்சு இழுத்து வச்சுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ அந்த மாரி தான் இருக்கும் அந்த சதைப்பிடிப்பு. ஸோ அத தனியா நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, டைட்டான ட்ரெஸ்ஸஸ் போடாதீங்க. அ அத தவிர உங்களுக்கு இந்த சதைப்பிடிப்பு, உடல் வலி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, சுடு தண்ணீல ஒத்தடம் குடுக்கலாம். சுடு தண்ணீல குளிக்கலாம். ஸோ ரொம்ப சில்லான வாட்டர்ல போய் குளிக்காம, இந்த மாரி கொஞ்சம் வெதுவெதுப்பான நீர்ல நீங்க குளிக்கலாம். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப சூடான தண்ணி வயித்துல பற்றக்கூடாது. லைட்டா வெதுவெதுன்னு இருந்துச்சு அப்படின்னா ஓகே தான். பட் முதுகுல ரொம்ப சூடா தண்ணி ஊத்துவாங்க நார்மல் டெலிவரிக்காகலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. முதுகுல நீங்க சூடா தண்ணி ஊத்திக்கலாம். பட் வயிறுல படாம பார்த்துக்கோங்க. குளிர்காலங்கள்ல வரக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் மலச்சிக்கல். அதாவது கான்ஸ்டிபேஷன். ஸோ நார்மலாவே பிரெக்னன்சி டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் 3 மந்த் ஸோ அந்த மாரி டைம்லலாம் இருக்கும். சில பேருக்கு நம்ம இந்த அயர்ன் டேப்லெட்லாம் எடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இரும்பு சத்து மாத்திரைகள்லாம் எடுக்கும்போது இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் இந்த குளிர்காலங்கள்ல இன்னும் அதிகமாவே இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புல போதுமான அளவு நீர் சத்து இருக்காது. ஸோ அதனால தான் இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருது. குளிர்காலங்கள்ல நமக்கு அவ்வளவா தாகமும் இருக்காது. அதனாலேயே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, தண்ணி குடிக்கிறத குறைச்சிடுவோம். பட் அப்படி இருக்கக்கூடாது. போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். ஸோ உங்களுக்கு தண்ணி குடிக்க முடியல அப்படின்னாலும், அதுக்கு பதிலாட்டு இந்த பழச்சாறு எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ், சூப் இந்த மாதிரி லிக்விடான ஃபுட் எல்லாமே எடுத்துக்கலாம். உங்களோட உடம்பு டீஹைட்ரேட் ஆகாம பார்த்துக்கோங்க. எப்பவுமே ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க. நீர் சத்து குறையாமலும் பார்த்துக்கோங்க. இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளிர்காலங்கள்ல ஈஸியா பிரெக்னன்ட்டா இருக்கவங்களுக்கு முக்கியமா இன்ஃபெக்ஷன்ஸ் சட்டுன்னு வந்துரும். அதாவது கிருமி தொற்று அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தொற்றுக்கள்லாம் ஈஸியா வந்துடும். ஸோ அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்றதுக்கு உங்களோட கை, கால், முகம் இதெல்லாம் அடிக்கடி வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கு நீங்க ஹேண்ட் வாஷ், அதுக்கப்புறமா சோப் இந்த மாரி இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுறது விட்டமின் டி. ஸோ எல்லா சத்துமே அவசியம் தேவை. ஸோ அதில ஒண்ணு தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விட்டமின் டி. இது சூரிய ஒளியிலிருந்து நமக்கு டைரக்ட்டாவே கிடைச்சிடும். ஆ ஸோ மழைக்காலங்கள்லாம் சூரிய ஒளி அவ்வளவா கிடைக்காது. பட் உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல கொஞ்சம் அந்த சூரிய ஒளியில அ சின்னதா வாக்கிங் மாரி கூட போயிட்டு வரலாம். பட் நீங்க கவனமா இருக்கணும். ஸோ மழை டைம் அப்படிங்கும்போது தண்ணி அங்கங்க தேங்கி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ தரைகள் கூட வழுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க ரொம்ப கவனமா நடங்க. கொஞ்சம் தூரமாலாம் போறீங்க அப்படிங்கும்போது, கூட யாரையாச்சும் கூட்டிட்டு போங்க. பொதுவாவே உங்களோட பிரெக்னன்சி டைம்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு டெலிவரி நெருங்குது, டெலிவரில வரக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே நீங்க சின்ன சின்ன எக்ஸர்சைஸ் பண்றது மூலமா சரி பண்ண முடியும். ஸோ ரொம்ப நீங்க ஹெவியா பண்ணணும் அப்படின்னு கூட கிடையாது. சின்னதா ஒரு உடற்பயிற்சி பண்ணலாம். கொஞ்சம் வாக்கிங் போலாம். கொஞ்சம் யோகா இந்த மாரி கூட நீங்க பண்ணலாம். ஸோ இதெல்லாமே உங்களோட நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஈவினிங் டைம்ல நல்லா கொஞ்சம் வாக்கிங்லாம் போய்க்கிட்டு, அதுக்கப்புறமா இந்த சுடுதண்ணி வச்சு உடம்புக்கு குளிச்சுட்டு தூங்கி பாருங்க. நைட் நல்லாவே தூக்கம் வரும். ஸோ உங்களோட ஸ்லீப் ரொம்ப டிஸ்டர்ப்லாம் ஆகாது. பிரெக்னன்சி டைம்ல வரக்கூடிய உடம்பு வலியெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நீங்க இந்த மாரி சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு நைட்டு தூங்கும்போது, உடம்பு வலியெல்லாம் அவ்வளவா இருக்காது. இது எல்லாமே இந்த மாரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது மூலமா கண்டிப்பா சரி பண்ண முடியும்.
நான் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கிறேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் ரெஸ்ட்லயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த பிரெக்னன்சி உங்களுக்கு இன்னுமே வந்து டிஸ்கம்ஃபர்ட்டா தான் இருக்கும். ஸோ சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன எக்சர்சைஸ் இந்த மாரிலாம் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கே வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஆ பட் எல்லாமே வந்து உங்களோட உடம்பு கண்டிஷன்ஸ பொறுத்து. சில பேருக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்கலாம் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பெட் ரெஸ்ட் எடுங்க. அவங்க வந்து பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியும் நீங்க அந்த மாரி பண்ணீங்க அப்படின்னா, அந்த ப்ராப்ளம்ஸ் பெருசாக தான் செய்யும். நான் சொல்றது வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இல்ல அப்படிங்கும்போது தாராளமா இது எல்லாமே வந்து பண்ணலாம். உங்க உடம்புல ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான விளக்கம் வந்து அவங்க தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா உங்களோட உடம்பு கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அடிக்கடி போயிட்டு கண்டிப்பா மந்த்லி ஒன்ஸ் வந்து டாக்டர் வந்து வர சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி நீங்க வந்து கரெக்ட்டா போய் அவங்க கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், உங்களோட உடம்பு கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கான சஜஷன்ஸ் வந்து அவங்க குடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இத பத்தி வேற ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, கீழ இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் குடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு தேங்க் யூ சோ மச்.